ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பொதுவாகவே நம்ம உடம்பும் மனசும் ரொம்பவே ஆரோக்கியமாக இருந்தால் நம்ம சரும நிறம் நல்லா அதிகரிக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி ஆரோக்கியமான இயற்கையான உணவுகளை எடுத்துக்கும்போது சரும நிறம் இன்னும் அதிகரிக்கும். இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு தோட்டத்தில் பூக்கக்கூடிய செம்பருத்தி பூ தான், வேறு எதுவுமே தேவையில்லை. இது நம்ம சருமத்துக்கும் ரொம்பவே நல்லது, உடலுக்கும் நல்ல ஆரோக்கியத்தை தரக்கூடியது. இதில் நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குது. தங்க சத்துள்ள செம்பருத்தினே சொல்லுவாங்க. நம்ம முன்னோர்கள் இதை தங்க பஸ்பம் பூன்னு தான் சொல்லுவாங்க. உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை தரக்கூடியது 5 இதழ் கொண்ட சிவப்பு செம்பருத்தி பூ. வீட்டில் மரம் வைக்கிற அளவுக்கு இடம் இல்லைன்னா கூட பரவாயில்லை, அட்லீஸ்ட் ஒரே ஒரு செடியாவது வைக்கலாம். அதுவும் இந்த மாதிரி மருத்துவ பயன் கொண்ட செம்பருத்தி பூச்செடியை வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லது. இந்த சிவப்பு செம்பருத்தி பூச்செடி கிடச்சிச்சின்னா அவசியம் வாங்கி வைங்க. இதை நீங்கள் தொட்டியில் வாளியில் கூட வைக்கலாம், சூப்பராக வந்துடும். அந்த குச்சியை மட்டும் உடச்சி ஊண்டி வச்சிங்கனாலே போதுமானது, அழகாக வளர ஆரம்பிச்சிடும். இதோட இலையும் மருத்துவ பயன் கொண்டது. இந்த பூவும் நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்போ 3 செம்பருத்தி பூவை நல்லா அலசிட்டு சுத்தம் பண்ணி எடுத்துருக்கேன். இதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிறேன். காம்பை நீக்கிருங்க, அதோட இதழ்களை எல்லாம் போட்டுக்கோங்க. இந்த செம்பருத்தி பூவை நீங்கள் இப்படியே கூட தினமும் 2 இல்லைன்னா 3 பூவை நேரடியாக சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா இந்த பூவை நல்லா உலர்த்தி காய வச்சு பொடியாக்கி கஷாயமாகவும் சாப்பிட்டுக்கலாம். இப்போது இதில் ஒரு 200 மில்லி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த செம்பருத்தி பூ தண்ணீரை அந்த ஸ்டவ் மேலே வச்சுருங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். இந்த மாதிரி மூடி போட்டு வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையாக வைக்காதீங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அந்த செம்பருத்தி பூவில் இருக்கிற அந்த கலரு கஷாயம் எல்லாமே இந்த தண்ணியில் இறங்கிருச்சு. இந்த டைமில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நாம் இப்படியே சூடாகவும் குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா ரொம்ப சூடு வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் வெதுவெதுப்பாக கூட ஆற வச்சு வடிகட்டி குடிக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக நம்மளோட மூலிகை டீ தயாராகிடுச்சு. அதோட கலரை பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ ஒரு கிளாஸில் சல்லடை வச்சு நான் வடிகட்டிக்கிறேன். தினமும் காலையில் நாம் டீ காஃபி அவசியம் குடிப்போம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி செம்பருத்தி பூவை ஒரு டீயாக செஞ்சு குடிக்கும்போது இது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது. அதே மாதிரி இரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவையும் அதிகரிக்கக்கூடியது. உயர் இரத்த அழுத்தத்தையும் சரி செய்யக்கூடியது. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது. இது கொலஸ்ட்ராலை குறைக்க உதவுது. அதே மாதிரி உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துது. இங்கே பாருங்கள், நாம் பூ போடும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ அதோட கலரெல்லாம் போய் எப்படி இருக்குன்னு. எல்லாமே இந்த டீயில் இருக்குது. உண்மையிலே இது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சிறுநீர் கழிக்கும்போது எரிச்சல் அதிகமாக இருக்கும். அவங்கெல்லாம் தயவு செஞ்சு அவசியம் இதை குடிக்கும்போது எரிச்சல்லாம் சரியாயிரும். நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா மாதவிடாய் காலத்தில் வலி அதிகமாக இருக்கும். அவங்க அவசியம் இந்த செம்பருத்தி டீயை குடிக்கும்போது கண்டிப்பாக அந்த வலியெல்லாம் சரியாயிரும். இதில் தங்க சத்து இருக்கிறதுனால நம்மளோட நரம்பு மண்டலம் நல்ல வலிமையாக இருக்கும். அதே மாதிரி உடல் சூட்டை தணிக்கக்கூடியது. வயிற்றில் இருக்கிற அந்த புண்ணையெல்லாம் ஆற்றக்கூடியது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா வயிற்று பொறுமல், ஏப்பம், நெஞ்சரிச்சல் இதெல்லாம் இருக்கும். இந்த செம்பருத்தி டீயை தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே சரியாயிரும். அதே மாதிரி நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா வெள்ளைப்படுதல் ரொம்பவே அவஸ்தையான ஒரு நோயாக இருக்கும். அவங்க அவசியம் ஒரு மாதத்துக்கு இந்த செம்பருத்தி டீயை தினந்தோறும் காலை மாலை 2 வேளை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா போதும், கண்டிப்பாக சரியாயிரும். அப்படி டீயாக குடிக்க முடியலைன்னா கூட ஒரு 2 இல்லைன்னா 3 பூவை காலையில் அப்புறமா மாலையில் இதை மாதிரி தொடர்ந்து ஒரு 30 நாளைக்கு மென்று சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா போதும், அந்த வெள்ளைப்படுதல் நோய் சுத்தமாக சரியாயிரும். உடம்புக்கு ரொம்பவே நல்லது, ஆரோக்கியத்தை தரக்கூடிய. சாதாரணமாக நம்ம உடல் எடையை குறைச்சோன்னா நம்ம சரும நிறம் கொஞ்சம் மாற ஆரம்பிக்கும். ஆனால் இந்த செம்பருத்தி டீயை காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு நம்ம உடல் எடையை குறைக்க நினச்சோன்னா கண்டிப்பாக நம்ம சரும நிறம் அதிகரிக்கும்.
முகம் நல்ல வசீகரமாகவும் பளபளப்பாகவும் இருக்கும். அதே மாதிரி முகத்தில் அதிகமாக பருவு தழும்பெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த செம்பருத்தி டீயை ஒரு 4 இல்லைன்னா 5 முறை தினந்தோறும் முகத்தில் அப்படியே தண்ணி ஊற்றி கழுவுறதுக்கு பதிலாக இந்த டீயை ஊற்றி கழுவுனீங்கன்னா போதும். சருமம் ரொம்பவே பளிச்சுன்னு இருக்கும். முகத்தில் இருக்க அந்த சுருக்கம் தழும்பு எல்லாமே மறைஞ்சு சருமம் ரொம்பவே இளமையாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதை நாம் தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தோம்னா நம்ம தலைமுடியும் நல்ல அடர்த்தியாக ஆரோக்கியமாக வளர ஆரம்பிக்கும். இதை சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் தாராளமாக சாப்பிடலாம். இது இதயத்திற்கு ரொம்பவே நல்லது, பலத்தை தரக்கூடியது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.